வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வல்லாரக்கீரை தோசை பண்ண போறோம். வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிரெயின் ஃபங்க்ஷன், ஞாபக சக்தி, நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த கீரையா கொடுத்தோன்னு சாப்பிட மாட்டாங்க. இதையே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தோசையா பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. இந்த வல்லாரக்கீரை கொஞ்சம் கசப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பண்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தோசை பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா அப்படியே கிரீன் கலர்ல நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த வல்லாரக்கீரை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரை தோசை பண்றதுக்கு 30லேருந்து 40 வல்லாரக்கீரை எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா தண்ணியில அலசிக்கணும். கொஞ்சம் மண் தூசி இருக்கும். இதை ரஃபா சாப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்டோடையே நம்ம சாப் பண்ணிக்கலாம். நல்லா பிஞ்சாதான் இருக்கு, அதனால இதோடையே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை முத்தலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்டோட சேர்த்து ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 இன்ச்சு இஞ்சி தூள் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாயை 2ஆ உடைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வல்லாரக்கீரையை சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வல்லாரக்கீரை பாருங்க நல்லா சுருங்கி நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வல்லார தோசைக்கு நம்ம வதக்கி வச்சது எல்லாமே சூடு ஆறியாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா சீக்கிரமே மசிஞ்சிடும். ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தோசை மாவு இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காத இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வல்லார பேஸ்ட், அதை இந்த மாவில் சேர்த்துப்போம். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் கம்மியாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவில் சேர்த்துருவோம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படவும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவு கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. மாவு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை மாவு பதத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தோசை பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடாயாச்சு. வல்லாரக்கீரை தோசை பண்ணிக்கலாம். நல்லா மெலிசா மொறுமொறுன்னு பண்ணிக்கலாம். சுற்றி தாராளமாக எண்ணெய் விட்டுப்போம். மொறுமொறுன்னு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கணும். இல்லை சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னா ரொம்ப தேவையில்லை. தோசை பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள். மெலிசா இந்த கரண்டியே தெரியுது பாருங்க, எவ்வளோ மெலிசா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கு. இப்போ இந்த வல்லாரக்கீரை தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வல்லாரக்கீரை தோசை சர்விங்க்கு ரெடி. இந்த வல்லாரக்கீரை தோசை பாருங்க நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. அப்படியே இந்த வல்லாரக்கீரை தோசைக்கு எந்த சட்னியா இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்லை சாம்பார் பொடி தொட்டு விட நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம சாம்பாரோட தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நல்ல மொறு மொறு மொறுன்னு செம்ம சூப்பரா இருக்கு. சாஃப்டா வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீரை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு, விரும்பி சாப்பிட்டுருவாங்க. இந்த தோசை பண்ணும் போதே நல்ல கம கமன்னு வாசனையா இருக்கும். இதுல நான் வெங்காயம் சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கேன். வெங்காயம் சேர்க்காமையும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற இட்லி மாவு தான், அதுல இந்த கீரை மட்டும் இருந்தா போதும். டக்குன்னு வதக்கி மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு ஹெல்த்தியா வல்லாரக்கீரை தோசை நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இதுக்குன்னு நம்ம தனியா மாவு ரெடி பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த வல்லாரக்கீரை தோசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.